வணக்கம். இந்திய அரசியல் மற்றும் நீதித்துறையில் இன்று ஒரு வரலாற்று நிகழ்வு அரங்கேறியுள்ளது. முதல்வர் மம்தா பானர்ஜி தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான தனது போராட்டத்தை உச்சநீதிமன்றத்திற்கே கொண்டு சென்றுள்ளார். அந்த விவரங்களை விரிவாக பார்ப்போம். இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் இந்த தோற்றம் ஒரு வலுவான எதிர்ப்பு அடையாளமாகும். கருப்பு சால்வை அணிந்து மம்தா பானர்ஜி உச்ச நீதிமன்றத்தில் ஆஜரான விதம் நாடு முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இது மக்களின் உரிமைகளுக்கான போராட்டமாக அவர் சித்தரிக்கிறார். இந்த சட்ட போராட்டத்தின் மையப்புள்ளி தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் திருத்த முறையாகும். இதில் லட்சக்கணக்கான பெயர்கள் முறையின்றி நீக்கப்படுவதாக மம்தா குற்றம் சாட்டுகிறார். இது ஜனநாயகத்தின் அடிப்படை உரிமையை பறிக்கும் செயல் என்று அவர் வாதிடுகிறார். நாட்டின் உயரிய நீதிமன்றத்தின் கதவுகளை மம்தா பானர்ஜி தட்டியிருப்பது அவரது போராட்டத்தின் தீவிரத்தை காட்டுகிறது. ஒரு முதல்வர் நேரில் ஆஜராவது என்பது அண்மை காலத்தில் இதுவே முதல் முறை. இதன் மூலம் அவர் ஒரு செய்தியை தேசிய அளவில் சொல்ல முற்படுகிறார். பட்டியல் திருத்தப் பணிகள் காரணமாக இதுவரை சுமார் 100 பேர் உயிரிழந்துள்ளதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு நீதி வேண்டியேதான் இந்த கருப்பு சால்வையை அணிந்திருப்பதாக அவர் நீதிமன்றத்தில் உருக்கமாக தெரிவித்தார். உண்மையான வாக்காளர்களின் பெயர்கள் உள்நோக்கத்துடன் நீக்கப்படுவதாகவும் இது ஒரு அரசியல் லாபத்திற்காக செய்யப்படுவதாகவும் அவர் வாதிட்டார். ஒவ்வொரு குடிமகனின் வாக்குரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே தனது ஒரே நோக்கம் என்று மம்தா கூறினார். வழக்கமாக 2 ஆண்டுகள் எடுக்கும் இந்த பணியை 3 மாதங்களில் முடிக்க தேர்தல் ஆணையம் ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுகிறது என்று மம்தா கேள்வி எழுப்பினார். இந்த அவசரமே பல முறைகேடுகளுக்கு காரணமாகிறது என்பது அவரது மிக முக்கியமான வாதம். தேர்தல் ஆணையத்தை வாட்ஸ்அப் கமிஷன் என்று விமர்சித்த மம்தா, அறிவுறுத்தல்கள் முறைப்படி வழங்கப்படாமல் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படுவதாக கூறினார். இது ஆணையத்தின் நடுநிலைமையை கேள்விக்குறியாக்குகிறது என்று அவர் உச்ச நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டினார். இதற்கிடையில் மம்தா பானர்ஜியின் இந்த நடவடிக்கையை பாஜக மிக கடுமையாக சாடியுள்ளது. இது ஒரு திட்டமிடப்பட்ட நாடகம் என்றும் அரசியல் ஆதாயம் தேட மம்தா முயற்சிக்கிறார் என்றும் பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இதில் முறைகேடுகள் எதுவும் நடக்கவில்லை என்பது அவர்கள் நிலைப்பாடு. நீதிமன்றத்தில் அவர் தனது தரப்பு நியாயங்களை நேரடியாக பேசிய விதம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஒரு போராட்ட குணம் கொண்டவராக அறியப்படும் மம்தா அந்த குணத்தை நீதிமன்றத்திற்குள்ளும் அப்படியே வெளிப்படுத்தினார். இது அவரது ஆதரவாளர்களிடையே வரவேற்பை பெற்றது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி வாக்காளர் உரிமைகள் மிக உயர்ந்தவை என்று கூறினார். எழுத்துப் பிழைகள் போன்ற சிறிய காரணங்களுக்காக பெயர்களை நீக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு அவர் அறிவுறுத்தல் வழங்கினார். இது மம்தாவுக்கு ஒரு வெற்றியாகும். உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் விரிவான விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆணையத்தின் பதில் அறிக்கைதான் வழக்கின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும். நீதித்துறை இதில் தலையிட்டிருப்பது மம்தா தரப்பிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் மம்தாவின் துணிச்சலான முடிவை பாராட்டி வருகின்றனர். மக்களுக்காகவே அவர் இந்த சிரமத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். இது வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்களில் தங்களுக்கு பெரும் பலமாக அமையும் என்று அவர்கள் நம்புகின்றனர். இந்த வழக்கின் தீர்ப்பு எதிர்காலத்தில் தேர்தல் ஆணையம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டியாக அமையும். இது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு பாடமாக அமையும். ஜனநாயகத்தை காக்க நீதித்துறை எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இப்போது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மம்தாவின் இந்த அதிரடி சட்ட போராட்டம் மக்களின் அடிப்படை உரிமைகள் குறித்த விவாதத்தை நாடு முழுவதும் முன்னெடுத்துள்ளது. ஒரு மாநில முதல்வர் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடியது ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து என்ன நடக்கும் என்பதை நாடு ஆவலுடன் கவனிக்கிறது. இந்த பரபரப்பான அரசியல் போராட்டத்தை பற்றிய செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவடைகிறது. உடனுக்குடனான முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள எமது செய்தி சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளுக்காக இணைந்திருந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.